Hi friends, வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து என்னதுன்னா ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு பக்கடா மாதிரி பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கோதுமை மாவு வந்து இந்த கப், இது வந்து ஒரு அரை கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட். இது பாத்தீங்கன்னா மில்லின்னு கேட்டீங்கன்னா 125 மில்லி இருக்கு இந்த கப்பு. இதுக்கு வந்து நான் 3 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து எப்படின்னா வெங்காயம் வந்து நிறைய போட்டாதான் இந்த பக்கடா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால வந்து நான் பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் இது கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம எப்படி மாவு கரைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாவுக்கு மேல வந்து நம்ம இது எல்லாத்தையும் கொட்டிடணும். கொட்டிட்டு வெறுமனையா கைட்டு வந்து நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி எல்லாம் சேர்க்கணும். அதுக்கு முதல்ல வந்து இதை வந்து நல்லா வந்து கைட்டு வந்து பெசரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட்டு கரைக்கணும். தண்ணி வந்து எப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமா அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தான் கரைக்கணும். இல்லாட்டா ரொம்ப தண்ணியா போயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். ஆனால் மொறுமொறுப்பா இருக்கும் பக்கடா. ஆனால் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கட்டியா பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயோட குடிக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது மாதிரி வந்து நல்ல எல்லா பக்கமும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்ப தண்ணி ஊற்றி பெசற போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பெசறலாம். நல்லா கைட்டு வந்து அழுத்தி பசங்க. அப்பதான் அந்த வெங்காயத்துல உள்ள சாரெல்லாம் வந்து நல்லா மாவுல மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பக்கடா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு பிசையணும். இப்படி போட்டிங்கன்னா அப்படி விழணும். அந்த பதத்துக்கு பிசையணும். பிசைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். வாங்க இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் நம்ம கடலெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சின்ன சின்னதாக போட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதும். இதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா பசங்க வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பொட்டிஸாக அரிஞ்சு போட்டுடணும். ஒரு இதில் எவ்வளோ போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்ட உடனே கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா கிளறினீங்கன்னா மாவு வந்து பிஞ்சு போகாது. இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க. இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் கிடக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இந்த சலசலப்புலாம் அடங்கணும். அடங்கினோடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக வந்திருக்கும். அது கொஞ்ச நேரம் அடங்குற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அந்த வெங்காயம் எல்லாம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்குறதுக்கு நல்ல சூப்பரான இது ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம கோதுமை மாவில் தான் பண்ணுறோம். கடலை மாவு அதெல்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் அது வந்து எப்போது ஒரு டைம் தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கோதுமை மாவுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை.
சீக்கிரம் வந்து டைஜஸ்டும் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆயில் ஃபுட்டு அவ்வளோதான், ஆனால் பசங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மொறுமொறுப்பான ஒரு கோதுமை பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.